எதுவும் இல்ல. இல்ல எனக்கு உண்மையில தலைவலி தான். உனக்கு தலைவலியா இல்ல தலைவிதியான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தானா வந்த தலைவலியா இல்ல நான் வர வச்ச தலைவலியான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா கிசாங்க இங்க தானே இருந்தாங்க. எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க நீ? ஒண்ணு இல்ல உண்மையில தலை ரொம்ப வலிக்குது அதான். சரி வா நான் உனக்கு விக்ஸ் போட்டு விடுதேன் வா. சரிங்க அத்தை. என்னாச்சு மீனா குட்டி இவ ஏன் இப்படி இருக்கா? படிக்கிற புள்ள பொண்ணு எப்படிக்கா இருப்பா? இல்ல தமிழே, இந்த புள்ள அன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருந்துச்சே அன்னையில இருந்து இப்படிதான் இருக்கா. நோட் தி பாயிண்ட். கரெக்ட். நான் யோசிச்சதா இந்த பையலையும் யோசிச்சிருக்கேன். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கால. ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்ன? ஏக்கா கிஷோரி இவனுக்கு கொஞ்சிட்டு கிடக்காவ. என்னக்கா பிரச்சனை இருக்க போதே? அவன் தான் தாங்குறானே. இன்னைக்கு நிறைய பேர் வீட்ல வெளியில இப்படிதான் தெரியும். உள்ள போய் பார்த்தாதானே அவங்க சீர்பமே தெரியும். ஆத்தி அப்போ அந்த விக்கி பையல சொன்ன மாதிரி கிஷோரி என்னக்கா சொல்றீங்க? வெளியில இருந்து பார்த்து எரிய நம்ம தீர்மானிக்க கூடாது. உள்ள எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரும் வெளியில பூசி முழுகதான் செய்வாங்க. இவ்வளவுதானே? இந்தா அவன் உட்கார்ந்துருக்க. உள்ள என்னதான் சொல்லுது? அவன் எதுக்கு இருக்கா? அதான் கண்டுபிடிச்சிருவாளே. சப்பா கண்ணை கட்டுதே. இதுதான் நானும் செஞ்சேன். என்ன திட்ட வேண்டியது அவிலா கொடுத்தா செய்யலாம். நானா போய் செஞ்சாதான் தப்பு. ஏன் இவளுக்கு இருக்க பிரச்சனை காணாது? இவ ஒருத்தி. இவளுக்கு என்னக்கா பிரச்சனை? இவ தேடி பண்ணாதான் உண்டு. ஆபீசர் இப்ப வெட்டியாதான் இருக்கா. அந்த பொறுப்பை அவகிட்ட கொடுங்க. ஓட விட்டு அடிச்சிடாமத்துக்க. வெட்டியா இருந்தல்ல அது என்ன யாருன்னு பாரு. இப்ப மட்டும் யாரோ மத்திச்சனி யாரோ போய் நெறி வரலையோ? இதுக்கு தான் நீ திட்டிட்டு இருந்த. சரி டி இது என்ன அது ஒண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். நீ தான் உள்ள வரைக்கும் நுழைஞ்சு பாத்துடுவியே. எங்களுக்கு அப்படி பார்க்க முடியாது. நீ இத பாரு. வேண்டாம் சார். பொண்ணுத்திர சாருக்கு தந்து ரொம்ப கோபப்படுவாரு. பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். சார் உங்களுக்கு பொண்ணுத்திர சாரை பத்தி சரியா தெரியாது. அவர் அவருக்குள்ள கேஸ யாருக்கு கொடுக்க மாட்டாரு. உண்மையான சீர்வமே அப்பதான் உங்களுக்கு தெரியும். சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் வித்ராவல் பண்ணிருங்க. வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. சாரி சார். ஓகே சார். விக்கி போச்சுது சார் வந்துட்டாரு. நான் பாத்துக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க. விக்கி என்ன சார் மதியம் அந்த கேஸ் நீ வித்ரா பண்ணிடு. முடியாது. வேண்டாம் விக்கி என்கிட்ட பகச்சுக்காத. முடியாது. கோத்துல வேற எங்க போய் காட்டு. தொலைச்சு சொன்னா கேளு. ஐயோ என்ன பண்ணதில்ல. இதுல ஏமாண்டதான் காயம் படுக்கு. இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் அந்த கேஸ நான் தான் போப்பேன். இந்த கேஸுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். உனக்கே இந்த கேஸ் மேல இவ்வளவு ஆர்வம் கேட்கிறேன். அத பத்தி உனக்கு என்ன? இந்த கேஸ நான் தான் எடுத்திருக்கேன். நான் தான் நடத்துவேன். இல்ல நான் மேலத்துல கட்டு வாங்கிட்டேன். என் கேஸ வாங்குறதுக்கு நீ யாரு? பாரு நீயும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஒரே போஸ்டிங்ல தான் இருப்போம். என்ன ஒரு போஸ்டிங் மேல போயிட்டா உனக்கு பயந்துருவேன் நினைச்சியா? வேண்டாம் விக்கி சொன்னா கேளு. அததான் நானும் சொல்றேன். இதுல ஒதுங்கிடு. இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் இந்த கேஸ வாங்க முடியாது. வேண்டாம் விக்கி. முடியாதுன்னா முடியாது அவ்வளவுதான். இத பத்தி நான் பேச வேண்டாம் நினைக்கிறேன். பேசினா நான் மேல இடத்துல பேச வேண்டியது வரும். எங்க வேணாலும் பேசிக்க. இந்த கேஸ நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. முடிஞ்சா வாங்கிக்க. ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மேடம் உங்களுக்கு தான் தெரியுமே எப்ப இவன் உசுருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. திரும்ப இந்த மாதிரி கேஸையா எடுத்துக்கிட்டு. சார் இந்த கேஸ இவர் வாரண்டியா போய் வாங்குறாரு சார். என்ன சொல்றீங்க? சார் ஆக்சுவலி இது நம்ம டிபார்ட்மெண்டே கிடையாது சார். சார் இது இங்க உள்ளதே கிடையாது சார். இது நம்ம விக்ரம் சார் இருக்காருல. எந்த விக்ரம்? அதான் சார் கிஷோர் சார் கூட இருப்பாரு. ஆமா அந்த விக்ரம் சாருக்கு வந்தது. விக்ரம் சார் கிட்ட இருந்து கிஷோர் சார் வாங்கியிருக்காரு. எனக்கு புரியல. ஆமா சார் இந்த கேஸ் விக்ரம் சார் குள்ளது. விக்ரம் சார் கிட்ட இருந்து கிஷோர் சார் வாங்கினாரு. கிஷோர் சார் கிட்ட இருந்து தான் இவர் வாங்கியிருக்காரு. கிஷோர் என்ன ரொம்ப இடுக்கிற? கிஷோர் எப்படி அவருக்குள்ள கேஸை இவனுக்கு கொடுத்தாரு? சார் இன்னொரு ரகசியமும் நான் சொல்லணும் சார். என்ன? இதுக்கு முன்னாடி சார போட்டதுல ஒரு கேஸ் வந்ததே அதான் பெரிய பிரச்சனை ஆச்சுதே. ஆமா அந்த கேஸ் கூட விக்ரம் சாருக்கு வந்ததுதான். அந்த கேஸ் விக்ரம் சாருக்கு வருது சார். விக்ரம் சார் கிட்ட இருந்து கிஷோர் சார் கிட்ட போனது. கிஷோர் சார் கிட்ட இருந்து மேல போச்சுது. மேல என்ன நடந்ததுன்னு தெரியாது சார். டைரக்டா பொண்ணுத்திர சாருக்கு வந்துட்டு. இப்பவும் அதே மாதிரி தான் சார். ஆனா நீங்க வாரண்டியா போய் அந்த கேஸ வாங்கிட்டீங்க. அதான் பொண்ணுத்திர சார் உங்க மேல கோபப்படுறாரு. இதுல என்னமோ இருக்குன்னு பொண்ணுத்திர சாருக்கு நல்லா தெரியுது. அதுல நீங்க தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு போறாரு. சத்தியமா இந்த கேஸ நான் பொண்ணுத்திரைக்கு கொடுக்கவே மாட்டேன். சார் சொன்னா கேளுங்க. இந்த மாதிரி கேஸ சமாளிக்க நான் பொண்ணுத்திர சாரால மட்டும் தான் முடியும். நீங்க வீணா மாட்டிக்கிடாதீங்க சார். இப்பதான் புதுசா வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு. புதுசா வாழ்க்கை தொடங்க போறீங்க. வேண்டாம் சார். உங்களை நம்பின பாத்துக்காக அந்த புள்ளைய நடு வீதியில விட்டுட்டு போயிடாதீங்க. ஒழுங்கா வாழ வழிய பாருங்க சார்.
ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஆனந்தி, ஆனந்தி பாப்பனா, இவனை பாப்பனா? ஐயோ, இந்த கிசாருக்கு போறதெல்லாம் எதுக்கு இவகிட்ட வருது? வேணக்கனே கிசார் இந்த கேஸ்ல இவன் கிட்ட கொடுக்கறானா? இன்னுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் மர்மமா இருக்குதே. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ஆனந்தி கூட வாழணும், இவனும் வாழணும். அதுக்கு ஒரே வழி நான் பாக்குறேன். எப்படி பார்த்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குதே. இந்த பொண்ணுத்துறை எதுக்கு விசாகப்பட்டிருந்தது இங்க வந்தான்? கிஷோர் டெல்லியில இருந்து வந்து 1 வருஷம் ஆகுது. இந்த பொண்ணுத்துறையும் விசாகப்பட்டினத்துல இருந்து வந்து 1 வருஷம் ஆகுதுன்னு விக்கி சொல்றான். நான் பொண்ணுத்துறை வந்தது இப்பதான் முத வந்திருக்கான்னு நினைச்சேன். அவன் வந்து 1 வருஷம் ஆகுதான். ரெண்டு இடிக்குதே. மீனத்தங்க, மீனத்தங்க, என்ன மாமியாரே? என்ன புள்ள பயங்கர யோசனையா அந்த மாதிரி இருக்குது? என்ன முழுசா நம்புறது என் மாமியாரு, நான் முழுசா நம்புறது என் மாமியாரு. என்ன தங்க புள்ள, என்ன யோசிச்சுட்டு இருக்க? தமிழ் செம்பவெல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு அடக்காளுவ. என்னமா? ஒண்ணு இல்ல மாமியாரே, எனக்கு சில சந்தேகங்கள் பத்துக்கங்க. என்னமா சந்தேகம்? உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன மாமியாரே, நம்மளை சுத்தி நிறைய மர்மம் இருக்குது. ஆனா அதை உங்ககிட்ட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. எதனால சொல்லுமா. மாமியாரே, பொண்ணுத்தர ரொம்ப பாவம். அதான் தெரியுமாமா. நான் சொல்றது அந்த பாவம் இல்ல மாமியாரே. அப்படின்னா? அதுக்கும் மேல. என்ன சொல்ற நீ? மாமியாரே, கிஷோர் டெல்லிக்கு போய் எவ்வளவு நாள் இருக்கும்? அவன் தான் போய் 10 வருஷம் கிட்ட இருக்குமாமா. அத கேட்கல, டெல்லியில 10 வருஷம் இருந்தா? இல்லம்மா, ட்ரைனிங்கு விருதுநகர் மாவட்டம் ஏதோ ஒரு கேம்ப் உண்டு. என்ன கேம்பு எனக்கு சரியா தெரியல. அங்கதான் ட்ரைனிங் எடுத்தான். நீங்க போயிருக்கீங்களா? இல்ல, எனக்கு அப்போ ஏகப்பட்ட மன உளைச்சல், அதனால நான் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் போயிட்டானே. இந்த கேஸ் இப்படி விக்கிக்கு போச்சுதே. இந்த கேஸ் விக்கிக்கு போக்கு சான்ஸா இல்லையே. இந்த கேஸ் இருக்குன்னு விக்கிக்கு எப்படி தெரியும்? விக்கிக்கு இந்த கேஸ் போக கூடாது. ஒன்றுல என்னடா டூட்டி முடிஞ்சதா என்ன? முடிஞ்சது. கோமா இருப்ப நினைச்சு வந்தேன். டேய், நான் என்னைக்கும் டூட்டியும் பர்சனலி ஒன்னும் மிஸ் பண்றது கிடையாது. அது வேற இது வேற. சரி, சாப்பிட்டியா என்ன? இல்ல, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன்டா? போ, கருணா உள்ள இருக்கான், போய் சாப்பிடு போ. இருக்கட்டும்டா, கரு சாப்பிட்டுக்கிட்ட சொல்றேல, போய் சாப்பிடு போ. டேய் பாரு, டூட்டி சம்பந்தமா இங்க பேச வேண்டாம், புரியுதா? இது நம்ம வாழ்க்கை, இதையும் வாழணும். ரெண்டையும் போட்டு குழப்பினா வாழ்க்கை நரகமாயிரும். போ, நான் பாத்துக்குதே, நீ போய் சாப்பிடு போ. நான் சொல்ல வரத கேளுடா. என்ன ஒரு பிரச்சனைல மாட்டினிய? அந்த கேஸ் உனக்கு யார் கொடுத்தது? ஏன்டா சொல்ல. மேல இடத்தான் கொடுத்தாங்க. மேல இடம் யாருன்னு சொல்லு. கிஷோருக்கு மேல இருக்கிறவங்க. ஓ அப்படியா, சரி சரி. விக்ரம தெரியுமா என்ன? ஆமா, விக்ரம் தெரியும். என்ன அது அவனுக்கு வந்த கேஸ் தானே, அது எப்படி உனக்கு வந்தது? டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க, அதை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? அது எப்படி விக்ரமுக்கு வரதெல்லாம் உனக்கு வருது? டேய், இது நம்ம ஃபேமிலி டைம், இதுல அதை பத்தி பேச வேண்டாம். நீ வீட்டுக்குள்ள போ. இருக்கட்டும், போன்னு சொன்னேன்ல. அப்பா அந்த வீட்டுல இருக்காரு, என்னன்னு பாத்துட்டு வந்துரு. வரும்போது பாத்துட்டு தான் வந்தேன். எதுவும் சொன்னாரா என்ன? நீ எதுக்கு வீட்டுக்கே வர மாட்டேன்னு கேட்காரு. டேய், அவருக்கு எனக்கு ஏகா பொருத்தம். நான் அவர் மூஞ்சில முடிச்சானே ஏதாவது பேசுவாரு. அதான். ஆதிரா எங்க இருக்கா? அவளும் இங்க தாண்டா இருக்கா. டேய், நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லை. ரொம்ப சிரிக்காத. அதே எப்படிலாம் ஒரே வீட்டுல இருந்து பார்க்கல? அவ என் மேல கோவத்துல அழிதானா. எதுக்கு? அதான் நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறமே. அறவேக்காடு அது தப்பா நினைச்சிட்டு இருக்காளோ? டேய், நீ இப்ப அவளை அறவேக்காடுன்னு சொன்னியா சொல்லலையா? சேச்சா, சொல்லவே இல்லடா. நீ சொன்னடா. டேய், நீ சொன்னா உன்ன சொல்லாதடா. அவ குழந்தை மாதிரி. ஆமா ஆமா. டேய், அடிச்சிருவேன். நீ விட்டாலும் அவ விட மாட்டாள. எப்படி? சும்மா இல்லடா, சின்ன பொண்ணு. டேமியே இல்ல, டேமி அங்கதான் இருக்குது. டேமியவே காணோம். உங்க வேலை எதுண்டோ அதை மட்டும் பாருங்கண்ணே. தேவையடா உனக்கு? டேமியே இல்லாம டேமிய கூட்டியா? அதான் கேட்டேன். அதான் சொன்னல, உங்க வேலையை நீங்க பாருங்க. பேச்ச பத்தியா நல்லா ரசிக்கிறடா. டேய் சும்மாடா. நான் உள்ள போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போய் சாப்பிட போறேன். அதுலதான் சமைச்சிருக்கான். நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு. டேய், அதெல்லாம் இல்லடா, நல்லா இருக்குடா. குலக்கேஸ்ல உள்ள போய் அதை சொல்லிட்டு. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, சாப்பிட்டுட்டு போடான்னு. சரி. குலக்கேஸ்ல உள்ள போய் சொல்லிட்டு போயிட்டானே. எதுக்கு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நான் சமைச்சிருக்கேன்னு தானே? அதெல்லாம் இல்ல.
ஆமா, இது என்ன இங்கிலாந்துல லாந்துற மாதிரி? ஏன்? நல்லா இருக்கு. ம், சரி. மனசுல இவ்வளவு வலி வேதனை இருந்தாலும் இவளை பார்த்தாலே எல்லாம் பஞ்சாப் பறந்துருது. ஆதிரா, என்ன ஓய்வு எடுக்கலையா? போய் ரெஸ்ட் எடு. இல்ல, தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்? அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களே. ஐயோ, அத நினைச்சா தூங்காம இருக்கா? அத போட்டு ஏன் குழப்பிட்டு இருக்க? நான் ஒண்ணு குழப்பலையே. இல்ல, என் ஃப்ரெண்ட பொண்ணு பார்க்க போறீங்க, அதான் நானும் வரலன்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு தான் ரெடியா இருக்கேன். இப்பமே ம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்ல இருக்கட்டும். நான் சொல்றது கேளு, பொண்ணு பார்க்க போறது உண்மைதான். ஆனா இல்ல, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஐயோ ஆதிரா, சொல்றது கேளு. அது எனக்கு இல்ல. ஐயோ, இவன் நைட்டெல்லாம் தூங்க மாட்டா போலுக்க. சாப்பிட வரணுமா? அப்பா கூப்பிட்டாங்க. நான் சொல்றது கேள. வேண்டாம், அப்பா சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட வரணுமா? நான் சொல்றது கேளு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறது உண்மைதான், ஆனா அது எனக்கு இல்ல. சரி, சாப்பிட வாங்க. ஐயோ, ஏண்டி இவ்வளவு பாசத்தை வச்சிருக்க? மனசு இருக்கிறத சொல்றாளான்னு பாரு. நீ சொல்ல போற அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அன்னைக்குதான் நான் புதுசா பிறப்பேன். உன் வாயால கத்தி சொல்லணும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு உன் வாயால கத்தி சொல்லணும். அந்த நாள் எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மறுபடியும் பிறப்பேன், மறுபடியும் பிறந்து வாழுவேன். மனசுல இருக்கிறத சொல்லாதீரா. சாப்பிட வரணுமா? நீங்க வாயா. என்ன? நீங்க பாரு, என் மேல எதுவும் கோவமா? ம், இல்ல. நான் எது சொன்னா சரியா இருக்கும்ல? நம்புறல்ல? ம், உன் நிம்மதியா போய் தூங்கு. சொன்னா கேளு. அம்மா, நீ சாப்பிட்டியா என்ன? ம்ஹும். சரி வா, சாப்பிடலாம் வா. ஆமா, எங்க அப்பா போய் பார்த்த? ஐயோ, அவ்வளவுதான். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, டைவர்ஸ் பண்ணுங்க டைவர்ஸ் பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, டைவர்ஸ் பண்ணிடுவேன். ம், சரி. இதுக்குதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. எப்பவுமே என்ன சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. இந்த அன்பும் அக்கறையும் வேற யாருக்காவது போயிருமோன்னு பயமா இருக்கு. ஒரு பக்கம் நீங்க நல்லா இருக்கணும்னு தோணுது, மறுபக்கம் இந்த அன்பு அக்கறை எனக்கு மட்டும்தான் வேணும்னு தோணுது. ப்ளீஸ், இந்த அன்பு அக்கறை எனக்கு கடைசி வரைக்கும் கொடுத்துடுங்க. அதிரா, இந்த அன்பு அக்கறை எனக்கு வேணும். இந்த பாசம் எனக்கு மட்டும்தான். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்? உங்களதான் அதிரா, கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். இது நெசமா நெசமில்லையா, நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா. இந்த கேஸ நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நீ வாழணும்டா, நல்லா வாழணும். நீ என் கூட பிறந்தவனா இல்ல எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ கூட பிறந்தவனா. வாழணும்டா, நீ நல்லா வாழணும். ம்? சரி வா. வேண்டாம் ஏன்? இருட்ட போது வா. வேண்டாம் இருட்ட போது வா. வேண்டாம். இதுதான் மாமியாரே நான் சந்தேகப்படுற காரியம். என்ன மாமியாரே, நான் சந்தேகப்படுறது சரிதானே? 100க்கு 100 நீ சந்தேகப்படுறது சரிதான். தட் இஸ் மாமியார். நீ சந்தேகப்படுறதுல தப்பே இல்ல. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுன்னு தான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குது. இது பயங்கரமான மர்மம் முடிச்சு. இது அவுக்குறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது மாமியாரே. பல காரியங்களுக்கு விடை கிடைச்சாதான் சிலவற்றை கண்டுபிடிக்க முடியும். அந்த பல கேள்விகளுக்கு விடை எப்படி கிடைக்குங்கிறதா என் சந்தேகம். இந்த மர்மம் முடிச்ச நீ எப்படி அவுக்க போற? அதான் தெய்வம் மாதிரி என் மாமியார் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எனக்கு பயமா இருக்குது. மாமியாரே, சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? இதனால குடும்பம் அதை உடையாம பாத்துக்க வேண்டியதானே நம்ம பொறுப்பு. ஆனா ஒண்ணு மாமியாரே, இதுக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்குள்ள அனுநியமா இல்லாம இருந்தா நல்லது. அது எப்படி? ஒன்னா கழுத்தை கட்டிக்கிட்டு தானே கிடக்கானுவ. அதான் நான் இருக்கல மாமியாரே, ஒன்னானுங்க முடிஞ்சிரு. இது ஒண்ணுமே இல்லைன்னு விடைய கண்டுபிடிச்சிட்டு தான் அவனுங்களை ஒன்னா சேர்க்கணும். முடியுமா?
மனசு வச்சா முடியும் மாமியாரே. நம்ம இமயத்தையே தொட முடியும்னு நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த காரியம் தானே முடிச்சிருவோம். இதெல்லாம் எப்படி நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நான் உண்மையை சிரிச்சு பல நாள் ஆயிட்டு மாமியாரே. அது மட்டும் இல்ல மாமியாரே, நம்ம வீட்டுக்குள்ளேயும் சில மர்மங்கள் இருக்கத்தான் செய்யுது. போதும், இதுக்கு மேல இதெல்லாம் தாங்க சக்தி எனக்கு இல்ல. இது நமக்குள்ளே இருக்கட்டும், மாமனாருக்கும் தெரிய வேண்டாம். தெரியும் மாமியாரே, இந்த ரகசியம் நம்ம ரெண்டுத்துக்குள்ளே இருக்கட்டும். உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு குழப்பம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே நீங்க தான். உங்ககிட்ட மறைச்சிட்டு செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதனால உங்க மனசு குழப்பம் அடையும், வேதனை அடையும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு பக்கபலமா இருக்கணும்னா உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை. ஒருவேளை இத நான் தப்பா எடுத்துக்கிட்டேனா? எனக்கு அதான் பயமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன்னா எப்பவும் நம்ம சரியாதான் யோசிப்போம்னு சொல்ல முடியாதுல்ல. நீ யாரு மீனா வச்ச? எனக்கு இப்போ அதெல்லாம் யோசனை இல்ல. நீ சொன்ன விஷயத்தை கேட்டு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கிறேன். ஆனா ஒண்ணு மாமியாரே, பொண்ணு தர பாவம், அது மட்டும் எனக்கு தெரியும். உண்மைதான். ஆனா அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த அன்னைக்கியோட புது அவதாரத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். நான் என் கணவர் கூட சேர்ந்துட்டேன், என் கடமை முடிஞ்சதுன்னு அமைதலா இருக்கேன். போதும், இது வரைக்கும் போராடினது போதும்னு ஒதுங்கிதான் இருந்தேன், ஒதுக்கல. அப்படி மட்டும் இருந்ததே அன்னைக்கிளி மறுபடியும் பொறுப்பா புது அவதாரம் எடுப்பா. விட மாட்டேன், ஒருத்தரையும் விட மாட்டேன்.